ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐசிஐசிஐ பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டெபாசிட் ஸ்கீம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கான ஒரு சூப்பரான டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃப்ளெக்சிபிள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. WFD அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வேற, ஃப்ளெக்சிபிள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வேற. அதன் வகையில் இப்போ ஃப்ளெக்சிபிள் ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ அந்த ஃப்ளெக்சிபிள் ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறது தான் இந்த ஐவிஷ் அப்படின்னு ஒரு டெபாசிட் ஸ்கீம் வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஐசிஐசிஐ பேங்க்ல இருக்கக்கூடிய ஐவிஷ் அப்படிங்கிற ஒரு டெபாசிட் ஸ்கீம் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக எல்லாத்துக்கும் தெரியும் ஆர்டின்னா என்னன்னு தெரியும். ஆர்டினா ரெக்கரிங் டெபாசிட். ஸோ மாதம் மாதம் நம்ம ஒரு அமௌண்ட் போட்டே வருவோம். 5 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டோட ஒரு பெரிய தொகை நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கை கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஐவிஷ் அப்படிங்கிறது ஃப்ளெக்சிபிள் ரெக்கரிங் டெபாசிட், FRD அப்படின்னு சொல்லலாம். அந்த நார்மல் ஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் நீங்கள் கண்டினியூஸாக வந்து பணம் போட்டே வரணும். பட் இதில் ஐவிஷ் அப்படிங்கிறதுல நீங்கள் முன்னாடியே ஒரு கோல் வந்து செட் பண்ணிடலாம். இப்போ நான் 2 வருஷத்தில் நான் அவ்வளோ அமௌண்ட் சேர்க்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு கோல் செட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாதம் மாதம் கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு வரலாம். ஸோ அதான் வந்து ஐவிஷ் அப்படிங்கிற டெபாசிட் ஸ்கீம். இந்த ஸ்கீம்னுடைய நேமே பார்த்தீங்கன்னா ஐவிஷ் கோல் பேஸ்ட் சேவிங் ஸ்கீம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கோல் பேஸ்டு சேவிங் ஸ்கீம். நம்ம முன்கூட்டியே ஒரு கோல் வந்து செட் பண்ணுறது. ஸோ கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, கால்குலேட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் பணம் சேர்த்த போறீங்களா? ஐவிஷ், அதாவது நம்மளோட விஷ் என்ன, என்னோட விஷ், ஒரு ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் பணம் சேர்த்த போறீங்களா, இல்லை ஒரு வண்டி வாங்குறதுக்காக பணம் சேர்த்த போறீங்களா, இல்லை எங்கேயாவது டூரு போயிட்டு வரதுக்காக பணம் சேர்த்த போறீங்களா, இல்லை குழந்தையோட மேல் படிப்புக்காக பணம் சேர்த்த போறீங்களா, இல்லை ஒரு இன்சூரன்ஸ் போகிறதுக்காக பணம் சேர்த்த போறீங்களா, இல்லை ஏதாவது டிவி பெரிய பெரிய பொருள் கெஜெட்ஸ்லாம் வாங்குறதுக்காக பணம் சேர்த்த போறீங்களா, ஃபோன் வாங்குறதுக்கு, இல்லை எமர்ஜென்சி ஃபண்டுக்காக பணம் சேர்த்த போறீங்களா அப்படிங்கிற ஒரு கோல் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஸோ ஐவிஷில் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு கார் வாங்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணுறேன். ஸோ வெஹிக்கிளுக்காக நான் வந்து பணம் சேர்த்த போகிறேன் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணுறேன். ஸோ அந்த வண்டி வாங்குறதுக்கு நான் எவ்வளோ பணம் சேர்க்கணும் அப்படின்னா ஒரு 4 லட்ச ரூபா நான் வந்து சேர்த்தணும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணிக்கிறேன். ஸோ 4 லட்ச ரூபா நான் வந்து பணம் சேர்த்தணும். இப்போ 4 லட்ச ரூபா நான் இதில் என்டர் பண்ணிட்டேன். அடுத்ததா when do you want to reach your goal அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் எப்போ வந்து இந்த 4 லட்ச ரூபா அமௌண்ட்டை சேர்த்தணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் அந்த வண்டி வாங்க போகிறேன். ஸோ அதனால 4 லட்ச ரூபா எனக்கு 2 வருஷம் கழிச்சு இருந்தால் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இங்கே வந்து மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 24 மந்த்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இல்லை உதாரணத்துக்கு ஒரு 2.5 வருஷமே வச்சுக்கோமே. ஓகே, ஒரு 2 வருஷத்துல நான் அந்த 4 லட்ச ரூபா பணம் சேர்த்தணும். அப்போ நீங்க சேர்த்தக்கூடிய அமௌண்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3,65,220 ரூபா நீங்க கையில சேர்த்துற மாதிரி இருக்கும். 34,780 ரூபா ஐசிஐசிஐ பேங்க் தரப்புல இருந்து இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. அப்போ நீங்க மாசம் மாசம் எவ்வளவு சேர்த்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12,174 ரூபா நீங்க சேர்த்தணும். இது வந்து 2.5 வருஷத்துக்கான கோல். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7% கொடுக்குறாங்க. இன்னும் தெளிவா உங்களுக்கு நான் சொல்றேன். இதே இப்ப 2 வருஷத்துக்குள்ள நீங்க சேர்த்துன்னு நினைக்கிறீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 7.25% வந்து கொடுப்பாங்க. அப்போ நீங்களா ஒரு கோல் வந்து செட் பண்ணிக்கிறீங்க. 24 மாசத்துல நான் 4 லட்ச ரூபா சேர்த்தணும் அப்படின்னா மாசம் மாசம் நான் எவ்வளவு சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத இது வந்து சொல்லுது. 15,451 ரூபா நீங்க மாசம் மாசம் இந்த ஐவிஷ் அக்கௌண்ட்ல நீங்க அமௌண்ட் போட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.25% இன்ட்ரெஸ்ட் ரேட்டின் அடிப்படையில் 24வது மாசம் முடிவடையும் போது உங்களுக்கு 4 லட்ச ரூபா சேர்ந்திருக்கும். அதுல 3,70,824 ரூபா நீங்க டெபாசிட் பண்ணியிருப்பீங்க கையில இருந்து. ஸோ 7.25% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வரதுனால இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 30,000 ரூபா பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிச்சமாகுது. இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வட்டி தொகை வந்து கிடைக்குது. இதே நார்மலா நீங்க வந்து பேங்க்ல வந்து சும்மா சேவ் பண்ணிட்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 4% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி ஐவிஷ் டெபாசிட் ஸ்கீம்ல நம்ம சேவ் பண்ணும்போது உங்களுக்கு கூடுதலா வந்து பாருங்க ஒரு 3.5% கிட்ட உங்களுக்கு டெபாசிட், அதாவது டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கிடைக்குது. ஸோ இது நார்மலா எஃப்டிலேயே வந்து போடலாம்னா எஃப்டியில் வந்து நீங்க வேணுங்கிறப்ப நீங்க எடுக்க முடியாது. இப்போ 2.5 வருஷத்துக்கு போடுவீங்க, இல்லை 1 வருஷத்துக்கு போடுவீங்க. 1 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அதனாலதான் எஃப்டியில போடும்போது அதே மாதிரி பல்கா நீங்க எடுத்தோடனே ஒரு அமௌண்ட் வந்து போட்டுருணும். இப்போ 4 லட்ச ரூபா 3,70,000 ரூபா அப்படிங்கிறது பல்கா போட்டிங்கன்னா மட்டும்தான் 1 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோட சேர்த்து 4 லட்ச ரூபாயே கிடைக்கும். ஆனா இது வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க, இது ஃபிளெக்சிபிள் ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்றாங்க. மாசம் மாசம் நீங்க ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணிட்டே வரீங்க. அதுக்கு வந்து 7.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு உங்களுக்கு அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு
இந்த டெபாசிட் ஸ்கீம் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு இந்த டெபாசிட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ஒரு இலக்கை நோக்கி நம்ம சேமிக்கும் போது நம்ம அந்த அமௌண்ட் வந்து நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ அதனால இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாருங்க, ஜென்ரல் சிட்டிசன் 6 மந்த்துக்கு இதில் வந்து 6 மாசத்துல இருந்து 10 வருஷத்து வரைக்குமே நீங்க சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் சிட்டிசன் 60 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள், சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்கள். இப்போ நீங்க 24 மாசம் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, 18 மந்த்ஸ் டு 24 மந்த்ஸ் அப்படிங்கிறதுனால 2 வருஷம் அப்படிங்கிறதுனால 7.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இதே வந்து சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா 7.75% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ 12 வருஷம், 1 வருஷத்துக்கு 12 மாசம், 1 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.75% தான் கொடுக்குறாங்க. அதே 15 மாசத்துல இருந்து 12 மாசத்துக்கும் பார்த்தீங்கன்னா 7.25% கொடுக்குறாங்க. அப்போ நீங்க 1.5 வருஷத்துக்கான ஸ்கீம்ல கூட டெபாசிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி மொத்தம் 10 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்க இதுல எதுனா ஒரு ஆப்ஷன் பயன்படுத்தி முதலீடு பண்ணலாம். இத்தனை வருஷத்துல என்னோட கோல் வந்து நான் அச்சீவ் பண்றேன், அல்லது இத்தனை மாசத்துல என்னோட கோல் அச்சீவ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு ஐசிஐசி பேங்க் தரப்புல இருந்து ஐபிஎஸ் இந்த அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. ஸோ இதை வச்சு நீங்க ஈஸியா வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ கால்குலேட்டரும் வந்து அவைலபிளா இருக்கு, ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஸோ இதுல ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் வந்து இருக்கு. நார்மலா ஒரு எஃப்டிக்கு வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே தான் இங்கேயும். ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் வேணா நீங்க வந்து பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 1 வருஷத்துக்குள்ள நீங்க ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் பண்றீங்க அப்படின்னா 0.5% உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ல இருந்து கட் பண்ணிடுவாங்க. அதுவே நீங்க வந்து 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் பண்றீங்க அப்படின்னா 1% இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா டாக்ஸ் அப்ளிகபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்ஸ் அப்ளிகபிள் தான். ஸோ நார்மலா எஃப்டிக்கு எப்படி டாக்ஸ் அப்ளிகபிள் அதே மாதிரி தான் இருக்கும். அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு 40,000 ரூபாய்க்கு மேல போச்சு அப்படின்னா அதுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ல டாக்ஸ் வந்து பிடிப்பாங்க. அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுக்கும் வந்து பொருந்தும். ஸோ மற்றபடி எல்லாமே ஒண்ணுதாங்க. ஜஸ்ட் வந்து நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம இந்த பணத்தை சேவ் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் ஐவிஷ். இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.